அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 3 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்பிரிட் வெப்பன் வேணும்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே போயிருப்பான். போய் அவனோட உயிரை கொடுத்தது தான் மிச்சம். இப்போ அவங்க அப்பன் சும்மா இருப்பானா? கண்டிப்பாக பின் தொடர்ந்து வருவான் இல்லையா? இங்கே நம்ம ஹீரோ வேகமாக போய்கிட்டு இருக்கான், அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஷாவ்தியாவை என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா, இங்கே பாரு அவன் சும்மா விட மாட்டான், கண்டிப்பாக துரத்தி வருவான், ஜாக்கிரதையாரு அப்படிங்குது. அதே சமயத்தில் இவனுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அவனோட மென்டல் பவர் அப்சர்வ் பண்ணானா அது இப்போ இவனுக்குள்ள ஒரு கான்ட்ராடிக்ஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுது. சரி, அதையுமே எப்படியாவது அப்சர்வ் பண்ணணும், முதல்ல ஒரு சேஃபான இடமா பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு இடத்த தேடி போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ரணகலம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஒரு பொண்ணு இருந்தா பாருங்க, அவளுக்கு இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி லிந்தாங்க அவனை கொன்னுட்டான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வருது. அவளுமே யோசிக்கிறா, எது அவனையே கொன்னுட்டானா, எப்படி இவன் இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வர போகிறான் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இவனுங்க சிட்டி ஃபுல்லாக அலசி பார்த்துட்டானுங்க, நம்ம ஹீரோ அந்த சிட்டியில் இல்லை, அவன் ஏன்டா இருக்க போகிறான். அதான் அவங்க அப்பங்காரன் வந்து கேட்குறான், எங்கடா அவன் கிடைச்சானா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லைங்க கிடைக்கல அப்படிங்கிறானுங்க. இந்த மனுஷன் பார்க்குறான், நீங்கள்லாம் வேலைக்கு ஆக மாட்டீங்க, நானே களத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் லிந்தவங்க என்ன பண்ணுறான், அந்த ஒரு மென்டல் பவரை எப்படியாவது அப்சர்வ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சக்ஸஸ்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி முடிச்சிட்டான். இப்போ ஷாவ்தியா கேட்குது, சரிடா அவனுங்க கண்டிப்பாக விட மாட்டானுங்க, தொடர்ந்து வரப்போகிறானுங்க, நீ என்ன பண்ண போகிற, என்ன பிளான் அப்படின்னு கேட்கும்போது, அந்த 1000 பீஸ்ட் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, இதை நான் ரிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். எது ரிஃபைன் பண்ணுறியா? டேய் அது கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குமே, என்னடா இப்படி பண்ணுற அப்படின்னா, நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், ஆபத்து நம்மளை தேடி வந்துக்கிட்டு இருக்கு, இப்போதைக்கு நேரம் கிடையாது, கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறான். ஷாவ்தியாவும் என்ன சொல்லுது, ஆமாண்டா நீ இதை அப்சர்வ் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகிடுவேன், அவனை எதிர்த்து ஈஸியாக சண்டை போட முடியும், ஆனால் ரிஸ்க்காக இருக்குமே, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. வேறு வழி கிடையாது, அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் அப்சர்வ் பண்ணுற அந்த டைமில் நீங்கள் 2 பேர் தான் எனக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேருமே அவனுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் இந்த சண்டை நடந்தது இல்லையா, அங்கே வந்து சேர்றான். சேர்ந்துட்டு அவனோட மேஜிக் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ எந்த பக்கம் போயிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான்ப்பா. நீ எங்கே வேணா போடா, என் கிட்டேருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே ரெண்டும் வெளியில் நின்றுட்டுருக்குல்ல, நம்ம புலிக்குட்டி பாவம் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு போல. ஷாவ்தியாவுக்கு கோவம் வருது, டேய் சும்மா இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருக்காது, நானே டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. அது பாவம் கவலையில் இருக்குது. அதான் சொல்லுது, எனக்கு புரியுது, டேஞ்சர் தான், வேறு வழி கிடையாது, அவன் ஸ்ட்ராங்கானா மட்டும்தான் அவனால் சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கு. இங்கே பாரு, நம்ம வந்து அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், அவனை பாதுகாப்பாக பார்த்துக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ஐயோ யாரோ ஸ்ட்ராங்கான ஆள் இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கானே, ஆல்ரெடி நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்களா, சரி வாடா வெளியில் போய் பார்ப்போன்னு ரெண்டும் வெளில போதுங்க. இந்த ஆள் தான் வந்துக்கிட்டு இருக்கான். இது என்ன சொல்லுது ஷாவ்தியாவு, இங்கே பாரு நீ போயிட்டு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணு, நான் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்ன உடனே இந்த புலிக்குட்டி ஓடுது. அது போயிட்டு க்யூட்டாக என்ன பண்ணுது, காலெல்லாம் அப்படியே பிடிச்சிட்டு மியாவ் மியான்னு கத்திக்கிட்டே இருக்கு பாருங்க. அவன் பார்க்குறான், ஏச்சி ஓரமா போன்ட்டு எட்டி வச்சிட்றான். அப்போ ஷாவ்தியா பின்னாடி இருந்து வந்து அட்டாக் பண்ணுது. அவன் தடுத்துறான். தடுத்துட்டு கேட்குறான், யார் என்ன அட்டாக் பண்ணது, வெளியில் வா அப்படின்னு ஷாவ்தியா வருது. ஷாவ்தியா என்ன சொல்லுது, இங்கே பாரு நீ வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்க, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நீ ட்ரெஷர்ஸ் தேடி வந்த அப்படின்னா வேற எங்கேயாவது போய் தேடிக்கோ, இது வந்து நாங்கள் டீமன்ஸ் இருக்கிற இடம், சரியா, நான் உனக்கு வார்னிங் அப்படிங்கிறத கொடுக்குறேன், ஓடி போயிடு அப்படிங்குது. அவன் அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. அதான் ஷாவ்தியா பார்க்குது, ஏ புலி தண்டத்துக்கு ஏன் நின்றுட்டு இருக்க, எகிரி அட்டாக் பண்ணு அப்படின்னு உடனே அதுவுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுப்பா. ஆனால் வந்தவன் உண்மையாகவே ஸ்ட்ராங்காக இருக்கான். 2 பேரையும் போட்டு சாத்திக்கிட்டு இருக்கான். இருந்தாலுமே 2 பேரும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட சண்டை போட்டு டைம் அப்படிங்கிறத வாங்கி கொடுக்குறாங்க நம்ம ஹீரோக்காக. அதில் ஷாவ்தியானுக்கு சரியான அடி வந்தது. அவன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போகும்பொழுது ஷாவ்தியா வந்து தடுக்குது. அதுவும் எவ்வளோ நேரம் தான் தடுத்துக்கிட்டு இருக்கோம், உடம்புல அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்காது, ஏன்னா இது ஒரு ஸ்பிரிட் ஃபார்ம் தானே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு வழியாக 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆயிடுறாங்க. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு தெரியும் லிந்தாங் இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் 2 பேரெல்லாம் நம்பி எப்படி அவன் வெளில விட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ உள்ளுக்குள்ளே அவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த எனர்ஜி அப்படிங்கிறது இவனுக்கு தெரியுது. ஓ இங்கே தான் சார் உள்ளுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரா, விட மாட்டான்டா அவனை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். ஷாவ்தியா என்ன சொல்லுது, உன்னை நான் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன், என்ன ஆனாலும் சரி உன்னை நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படிங்குது. இதோட மேஜிக் பவரும் காலி ஆயிடுச்சு. ஐயோ இன்றைக்கி நம்ம சோலி முடிஞ்சு போச்சா அப்படின்னு நினைக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே இருந்து டிராகன் வந்து இவனை அட்டாக் பண்ணுதுப்பா. நம்ம ஹீரோ அவனோட ஸ்பியரோட வெளியில் வந்து நிற்கிறான். ஷாவ்தியா கேட்குது, எவ்வளோ நேரம் தான்டா எடுத்துப்பே அப்படின்னு கேட்குது. அதான் அவன் சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் வந்து நல்லா ஒர்க் பண்ணீங்க, இதுக்கு மேலே என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஸோ இப்போ வந்தவன் என்ன சொல்கிறான்னா, என் பையனோட சாவுக்கு நான் வந்து நீதி கேட்டு வந்திருக்கேன், இன்றைக்கி நீ செத்தே ஆகணும் அப்படிங்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உன் பையன் வந்து என்னோட ஸ்பிரிட் ட்ரெஷர் வேணும் அப்படிங்கிறதுக்காக என் பின்னாடி வந்தான், அதில் அவன் இறந்து போனான், இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறான். பட் ஆனால் வந்தவன் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. அவன் எப்படி தெரியுமா பேசுகிறான், இவன் பையன் வந்து யாரை வேணா கொலை பண்ணலாம், ஆனால் இவன் பையனை யாரும் கொலை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கான்.
ஸோ 2 பேருக்குள்ள சண்டை அப்படிங்கிறது நடக்குதுங்க. 2 பேருமே அந்த ஈட்டிய வச்சு தான் சண்டை போட்டுக்கிறாய்ங்க. பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு 2 பேருடைய பவரும் பார்த்தீங்கன்னா, ஈவனா மேட்ச்டு தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ இப்ப தானே அவனுக்கு ஒரு பிரேக் த்ரூ அப்படிங்கிறது கிடைச்சது. அதனால அவனால சமாளிக்க முடியுது. இப்போ லிந்தாங் என்ன பண்ணுறான், அவனோட அந்த டிமானிக் ஏப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான்ப்பா. அட்டாக் பண்ணால் கூட ஆப்போனண்ட் என்ன சொல்கிறான், தம்பி உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் என் கூட சண்டை போடுற அளவுக்கு நீ இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை, அது மட்டும் இல்லாமல் உன் பவர் எவ்வளோ நேரத்துக்கு நிற்கும் அப்படின்னு கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், உன்னை போட்டு தள்ளுறதுக்கு இந்த பவர் போதும்பா, இந்த வருது பாரு அட்டாக்குன்னு சொல்லிட்டு அந்த யுவான் பவர் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணுறான். அதாவது அந்த மென்டல் பவர் யுவான் பவர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவான்ல, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்போ அந்த ஸ்பியரை யூஸ் பண்ண உடனே அந்த பவர் என்ன பண்ணுதுன்னா அவனை டிஃபீட் பண்ணணும்னு பார்த்தா இவன் பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. அதான் அவன் பார்க்குறான், பத்தியா நான் தான் அவனுக்கு அப்பயே சொன்னல, இப்போ உன் கதையை முடிச்சு விட்றான் பாடுறா அப்படின்னா அவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல, அடிபட்டுச்சு போல தெரியுது. இதுக்கு மேலே எனர்ஜி அவனால் யூஸ் பண்ண முடியல. நம்ம ஹீரோ ஏஞ்சிட்டான். ஆப்போனன்ட் பார்க்குறான், ஐயோ இந்த பையன் உடம்புல இன்னும் தெம்பு இருக்கா, என்னால் இதுக்கு மேலே சண்டை போட முடியாது, நான் கிளம்பி போகிறேன்டான்னு சொல்லிட்டு கிளம்பி ஓட்டாங்க. என்னடா புள்ள சாவுக்காக நீதி கேட்டு வந்த இப்படி ஓடி போற. இப்போ லிந்தாங்குமே பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துறான். ஆனால் அந்த இடத்துக்கு யாரோ வராங்க. திடீர்னு அவன் கண் முழிச்சு பார்த்தா வேற எங்கேயோ இருக்கான். எங்கடா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பொண்ணு இருந்தால அவ தான் வரா. ஆக்சுவலாக அவங்களோட செக்டாருக்குள்ள தான் இப்போ இவனை வச்சிருக்காங்க. அதான் இவன் கேட்குறான், நான் எங்கெங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நீ வந்து கிரேட் டிமன் செக்டாரில் இருக்க, நீ ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இங்கே வந்து ஹிடன் பப்பட்டை சேர்ந்தவங்க வரமாட்டாங்க, அவங்க வந்து ஆக்சுவலாக எங்களுக்குமே மிகப்பெரிய எதிரி தான், ஸோ எதிரியோட எதிரி எங்களுக்கு நண்பன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த லேடி. அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறா, இவனை வந்து இவங்க செக்டாரில் ஜாயின் பண்ணுறதுக்கு பேசுகிறா. நீ மட்டும் எங்கள் செக்டாரில் ஜாயின் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உன்னோட பிரச்சனை எல்லாமே எங்களோட பிரச்சனையாக மாறிடும், ஸோ நாங்கள் வந்து பார்த்துப்போம், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன், எந்த செக்டார்லையும் ஜாயின் பண்ணுறதுக்கு வரலங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து உன்னை கம்பல்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் இது வரைக்கும் என்னை யாரும் ரிஜெக்ட் பண்ணது கிடையாது, இது வந்து எனக்கு புதுசாக இருக்குது அப்படிங்கிறா. இல்லைங்க என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறா. இப்போ சரிப்பா அடுத்து என்ன பிளான் அப்படின்னு கேட்டால், அந்த ஏன்ஷியன் மானுமெண்ட் இருக்குல்ல அது ஓப்பன் ஆக வேண்டிய டைம் ஆயிடுச்சு, ஸோ நான் அங்கே தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, நீ அங்கே போகாத அப்படிங்கிறா. ஏன்னா கண்டிப்பாக அந்த ஹிடன் பப்பட்டை சேர்ந்தவங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. இதெல்லாம் பத்தாததுக்கு 4 பெரிய ஃபேமிலிஸ் இருக்குல்ல அவனுங்களும் வருவானுங்க. நீ அந்த இடத்துக்கு போய் ட்ரெஷர் எடுக்கிறதெல்லாம் விட்டுரு, உயிரோட சர்வை பண்ணோம் இல்லையா, அதுக்கு கூட சான்ஸ் இல்லாமல் போயிடும், போகாத அப்படிங்கிறா. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், கண்டிப்பாக நான் போய் தான் ஆகணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவே அந்த 4 பெரிய ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே, இது இந்த பொண்ணுக்கு தெரியாது. ஸோ என்ன ஆனாலும் சரி நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே தான் இந்த எபிசோட் வந்து முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.